பெருந்தோட்ட தொழிலாளர்களின் ஒரு நாள் சம்பளத்தை 1000 ரூபாய் வரை அதிகரிக்குமாறும் தீபாவளி முட்கொடுப்பினவை 15,000 ரூபாய் வரை அதிகரிக்குமாறும் வலியுறுத்தி ஹட்டன் அபோட்ஸ்லி தோட்டத்தில் மக்கள் இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இன்று முற்பகல் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் அபோஸ்லி தோட்டத்தின் 4 பிரிவுகளைச் சேர்ந்த தொழிலாளர்கள் கலந்து கொண்டிருந்தனர். பதாகைகளை ஏந்தியவாறு தமது கோரிக்கைகளை வலியுறுத்தி தொழிலாளர்கள் கோஷங்களை எழுப்பினர். தேர்தல் காலத்தில் 1000 ரூபாய் சம்பளத்தை பெற்றுத் தருவதாக தெரிவித்த அரசியல்வாதிகள் தற்போது அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள தவறியுள்ளதாக அபோஸ்லி தோட்ட மக்கள் குற்றம் சுமத்துகின்றனர். எல்லாம் வந்தானுங்க, ஏமாத்திட்டு ஓட்டை வாங்கிட்டு இவனுங்க எல்லாம் போயிட்டு இப்ப ரோட்ல எங்களை நிப்பாட்டிட்டு இவனுங்களும் பார்லிமெண்ட்டுக்கு போயிட்டானுங்க. வாகனம் கிடைச்சா சரி, இவங்களுக்கு ஓட்டு போட்டோம்னா சரி, இவங்க எல்லாம் நாங்க இப்ப ரோட்ல விட போறோம் சந்தாவை நிப்பாட்டி இவங்க எல்லாம் தலாவுக்குள்ள 1000 ரூபாய் தாரேன் ரணிலும் திகாம்பரமும் சொன்னான். இன்னைக்கு ஏன் கொடுத்திருக்காங்க எங்களுக்கு, நாங்க ரோட்ல நிக்கலுமா 1000 ரூபாய் கொடுக்கணும் தானே, இந்த மக்களை ரோட்ல நிப்பாட்டி வச்சிருக்காங்க. தீபாவளி பண்டிகை முட்கொடுப்பனவை 15,000 ரூபாய் வரை அதிகரிக்க நடவடிக்கை எடுப்பதாக பிரதமர் தேர்தல் மேடையில் கூறியிருந்ததாகவும் மக்கள் தெரிவித்தனர். தோட்ட தொழிலாளர் சம்பளம் 1000 ரூபாய் சம்பளம் பேசித்தாரன்னு சொல்லி எல்லா தொழிற்சங்கங்களுமே பேச்சுவார்த்தையை முன்னெடுத்திருந்தாங்க. வாக்கெடுப்பு நடக்கிற நேரத்துல சொன்னாங்க, உங்களுக்கு 1000 ரூபாய் நாங்க சம்பளம் தரோம், நீங்க எங்களுக்கு வாக்களிங்க, எல்லாமே செய்யுங்க, உங்களுக்கு தேவைப்பட்ட வேலை திட்டங்கள் எல்லாமே நாங்க செஞ்சு தரோம்னு சொல்லி இன்னைக்கு அப்படி எல்லாம் பார்க்க போற நேரத்துல எலெக்ஷன் முடிஞ்சு இன்னைக்கு 3-4 மாசம் ஆகிருச்சு. ஆகுனதுக்கு பிறகு இன்னைக்கு எங்களுக்கு சம்பளமும் கிடைக்கிறது இல்ல, எதுவுமே இல்ல. இன்னைக்கு நாங்க மழை காத்துல எவ்வளவோ சீரழிஞ்சு சின்னப்பட்டு எல்லாமே செஞ்சு எங்களுக்கு கொடுக்கற சம்பளம் எப்பயுமே பத்தாது. அதனால வேண்டி இன்னைக்கு நாங்க ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு இருக்கோம்.